நடிகை ஸ்ரீதேவி வாங்கின நிலம், அதாவது மோசடியாக அவங்க வாங்கிட்டாங்க, உரிமையாளர் நாங்கள் இருக்கும்போது அந்த நடிகை ஸ்ரீதேவி மோசடியாக அந்த நிலத்தை வாங்கி இப்போ விற்பனைக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவருடைய கணவர் முயற்சி பண்ணுறாரு. அவங்க மாலிஃபைடு மோட்டிவோட பட்டாவை மாற்றி வாங்கியிருக்காங்க. ஒரே டாக்குமெண்ட்டை 2 பேருக்கு கொடுக்க முடியுமா, சேல் பண்ண முடியுமா? வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். ஒரு பிரபல நடிகை வாங்கிய ஒரு நிலம் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறது. அதை பற்றி தான் இந்த காணொலி போட வந்திருக்கோம். அந்த பிரபல நடிகையும் உயிரோடன் இல்லை, ஆனால் டிஸ்பியூட் மட்டும் உயிரோடு இருக்குது. நடிகை ஸ்ரீதேவி யாரும் மறந்திருக்க முடியாது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய அனைத்து இந்திய திரைமொழிகளிலும் நடித்த ஒரு நடிகை. அவர்கள் ஈசிஆரில் வாங்கின ஒரு நிலம் தான் இப்போ டிஸ்பியூட் ஆகிருக்கு. அது இப்போ கேஸாக வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த காணொலியை நம்ம போடுறோம். மெயினாக நம்ம ஏன் இதை சொல்ல வரோம்னாக்கா, லேண்ட் டிஸ்பியூட்னா என்ன, அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற ஜென்ரல் கான்செப்ட் சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி. சிவகாமி என்கின்ற ஒருத்தர் நடிகை ஸ்ரீதேவி வாங்கின நிலம், அதாவது மோசடியாக அவங்க வாங்கிட்டாங்க, உரிமையாளர் நாங்கள் இருக்கும்போது அந்த நடிகை ஸ்ரீதேவி மோசடியாக அந்த நிலத்தை வாங்கி இப்போ விற்பனைக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவருடைய கணவர் முயற்சி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்கனாக்கா, சம்பந்தம் முதலியார் என்பவர் ஒரு 100 ஏக்கர் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சம்பந்தம் முதலியார் என்பவர் 1947 ஓஎம்ஆரில் ஒரு பல்க் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வாங்குறாரு. சம்பந்தம் முதலியாருக்கு 5 பசங்க. அதில் என்னுடைய தந்தை 2வது மகன், அவருடைய வாரிசு தான் நான். என் பெயர் சிவகாமி, நான் தான் இந்த வழக்கை பதிஞ்சிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த நிலம் ஏற்கனவே எங்கள் அத்தை சேல்ஸ் பண்ணிட்டாங்க. சேல்ஸ் பண்ணிவிட்டு பாகப்பிரிவினை பண்ணியாச்சு. 5 மகன்களுக்கும் சம்பந்தம் முதலியார் பிரித்து கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஃபோர்ஜரி பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை இந்த கபூர்ன்றவர் வாங்கியிருக்காரு. அது செல்லாது. ஆனால் இது வரைக்கும் அவங்களால பட்டா சேஞ்ச் பண்ண முடியல. சம்பந்த முதலியார் பேரில் தான் இருந்தது பட்டா. ஆனால் ஒரு பட்டாவை டெத் சர்டிஃபிகேட்டோ இல்லை அதர் ஆவணங்கள், ஸ்டாச்சுட்டரி ஆவணங்கள் இல்லாமலே அவங்க மாலிஃபைடு மோட்டிவோட பட்டாவை மாற்றி வாங்கியிருக்காங்க. இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறமா பேட்டியில் அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க, நிருபர்கள் கேட்கும்போது, என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்தாக்கா நீங்கள் 2வது மனைவியைக்கான மகளை தானே இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி வாரிசு உரிமை கொண்டாட முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க, நாங்கள் 2வது மனைவியோட வாரிசு தான். இருந்தாலும் முதல் மனைவி ப்ராப்பராக சம்பந்த முதலியாருடைய சன், அதாவது எங்கள் ஃபாதர் டைவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் எங்கள் அம்மாவை திருமணம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் பிறந்த வாரிசுகள் தான். ஸோ எங்களுக்கு உரிமை இருக்குது. நான் வேறு கபாலி தேட்டர் வழக்குலையும் நான் இந்த கேஸை போட்டு நான் ஜெயிச்சிருக்கேன். நான் வாரிசு தான் என்பதற்கு கோர்ட் கொடுத்த ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரை வச்சு தான் நான் இப்போ பேச வந்திருக்கேன். அதனால் இந்த வழக்கு கண்டிப்பாக எங்கள் கேட்காம டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே ரிட்டு ஃபைல் பண்ணியிருக்கேன். இந்த அப்ஜெக்ஷன் ஏற்கனவே செங்கல்பட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த வழக்கு முடியும் போது அது முடியட்டும். ஆனால் இப்போதைக்கு எந்த மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ஸ்டே வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வழக்கினுடைய சாராம்சம் இப்படி இருந்தாலும் லேண்ட் கிராபிங் அப்படிங்கிறது என்னன்றது புரிய வைக்கலான்னு தான் இந்த காணொலி. ஒரே டாக்குமெண்ட்டை 2 பேருக்கு கொடுக்க முடியுமா, சேல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ இருக்கின்ற நடைமுறை காலகட்டத்தில் அது முடியாது. முதல்லலாம் பவர் ஏஜெண்ட்டாக இருந்தவங்க பவர் ஏஜெண்ட்டே பண்ணிவிடுவாங்க. சேல் பண்ணுறாரு பாருங்க, வாங்குபவர் விற்பவர் சைன் போட்டாலே போதும், வாங்குபவர் வரலன்னா கூட பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ இருக்க நடைமுறை பிரகாரம் வாங்குபவர் விற்பவர் 2 பேருமே போகணும், ஃபோட்டோ எடுக்கணும், அவங்க கைரேகை பதியணும். அதுக்கப்புறம் தான் எஸ்ஆர்ஓவில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. எல்லா ப்ராசஸும் நடக்கும். இது 67 2003 நினைக்கிறேன். அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் இந்த ரெக்கார்ட்ஸ் பார்க்க முடியாதனால இந்த மாதிரி ஒரு டபுள் சேல் நடந்திருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது. ஆனால் இதில் சட்டப்பிரகாரம் பார்த்தாக்கா இந்த ஈசி பார்த்துருக்கணும். ஈசி அண்ட் பட்டாவில் இருக்கும்போது பட்டாவும் சேல் டீடும் 2துலேயுமே ஒன்றா இருந்தால் தான் அவங்க எக்ஸிக்யூஷனே பண்ணியிருக்க முடியும். இது எப்படி பண்ணாங்கன்றது தெரியல. அதனால இவங்க சொல்கிறாங்க மாலிஃபைடு மோட்டிவில் பண்ணாங்க அப்படின்ட்டு. மேபி வேல்யூ இந்த லேண்ட் இப்போ பார்த்தாக்கா அங்கே ஒரு கிரவுண்டு
4 கோடி ரூபாய் கிட்ட போகும். அப்படி பார்க்கும்போது 100 கிரவுண்டும்போது எவ்வளோ வேல்யூ போகுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு பண புழக்கம், அதாவது அந்த மதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு மாலிஃபைடு மோட்டிவ் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனிவே இந்த தீர்ப்பு வரட்டும். இந்த லேண்ட் கிராபிங் மற்றும் இந்த லேண்ட் சட்டத்தை பற்றி நம்ம வேறு ஒரு வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கோம். இதை கனெக்டட் வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள், பலனடைங்க. நன்றி, வணக்கம்.